புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுக்கா கண்ணாங்குடி பஞ்சாயத்து வெள்ளைப்பிள்ளையார்பட்டி கிராமத்தில் நானும் என் கணவர் என் பிள்ளைங்களோட வேலை செஞ்சு பொழைச்சி வசிச்சுக்கிட்டு இருக்கோம். என் கணவர் இங்கே வீட்டுக்கு மாப்பிள்ளையாக இங்கே இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டு இடத்தையே காசு கொடுத்து நாங்கள் வாங்கி தனியாக ஒரு வீடு கட்டி வசிச்சிட்ருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு அவங்க சொத்தின் பேரில் கடன் இருந்ததை ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் நானும் என் கணவரும் கூலி வேலை செஞ்சு அவங்களுக்கு கடன் அடைச்சி அந்த சொத்தை மீட்டு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை கட்டி நாங்கள் பால் காய்ச்சினதுலேருந்து கடந்த 1 வருஷமாக எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் எங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க. பல முறை என் கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறமும் என்னை கத்தி எடுத்து குத்த வர்றது, முடியை பிடிச்சி பரபரன்னு இழுத்து அடிக்கிறது, கொலை முயற்சி செய்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. என் சின்ன குழந்தைகளை வச்சுட்டு நான் வீட்டில் தனியாக இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனால் நான் மாத்தூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப பஞ்சாயத்து பேசி ஒதுக்கி விட்றேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் பஞ்சாயத்து பேசி என் பாத்திரம் மண்டம்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குது, அதை கூட எடுத்து தர மாட்டேங்கிறாங்க. ஊரில் யார்கிட்ட சொன்னாலும் இவங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு என்னுடைய பாத்திரம் என்னுடைய பொருளை கூட அவங்க எதையுமே தர்றதில்லை. நான் கடன் அடைச்ச காசையும் கொடுக்க முடியாது. இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டிட்டு இந்த வீட்டில் நான் தான் இருப்பேன்னு சொல்லி தினம் என் கணவர் இல்லாதப்பவே என்னை அடித்து கொடுமை பண்ணுறாங்க, தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. இதை முன்னிட்டு கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி மாத்தூர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப பேரளவுக்கு அவங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு விட்டுட்டாங்க. நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை என்ன மயிரையாடி பிடுங்குவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் என் கணவர் இல்லாதப்பவே என்னை அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க. அசூருக்கு போனப்போ அசூர்லேயும் என்னை அடித்து நான் அன்கான்சியஸ் ஆகி 108ல் ஏற்றிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் துவாக்குடி ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இவங்க ஒவ்வொரு டைமும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை என்ன பண்ணுவா, உன்னை கொல்லாமல் விட போகிறது இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் என்னை தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று காலையில் நான் பாட்டுக்கு பாத்திரம் கழுவிட்டு வர்றேன், அவங்க ஓடியாந்து செடி முல்லைப்பூ செடி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு அருவாக்கள் எடுத்துகிட்டு உன்னை வெட்டாமல் இனிமேல் விட போகிறது இல்லடி, இந்த கேமரா இருந்தால் தானே உனக்கு சாட்சி நீ கொண்டுட்டு போய் கொடுப்பா, ஃபஸ்ட்டு கேமராவை காலி பண்ணிட்டு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. என் வீட்டில் யாருமே இல்லாதப்ப நான் மட்டும் இருக்கும்போது அடிக்க வர்றாங்க. என்னையும் என் கணவரையும் கெட்ட வார்த்தைகளில் பேசி தகாத வார்த்தையாக பேசி எங்களை அசிங்கப்படுத்துறதே அவங்களுக்கு வேலையாக இருக்குது. நானும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க பேரளவுக்கு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணாமல் விட்டுறதுனால அவங்க எப்போவுமே உன்னால் என்ன பண்ண முடியும், நான் உன்னை கொல்லாமல் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டும் கொலை முயற்சி செய்யறதையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு பின்னாடி கதவை தட்டினாங்க. யாரோ விடிஞ்சிச்சோன்ட்டு நான் திறக்கிறேன், இவன் கத்தி எடுத்து குத்த வந்தான். அந்த டைம் தான் மாத்தூர் ஸ்டேஷனில் பேரளவுக்கு கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டு விட்டுட்டாங்க. உன்னால் எஃப்ஐஆர் போட்டாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு நிம்மதியும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. அதனால் நான் தமிழக அரசுக்கு என்ன வேண்டுகோள் விடுறேன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். எனக்கு இங்கே ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. இவங்க என் அண்ணனும் என் அம்மாவுமே என்னை இப்போ ரொம்ப சித்திரவதைப்படுத்தி கொடுமை பண்ணுறாங்க. உன்னையும் உன் பிள்ளைகளையும் இங்கே நான் வச்சுட்டு மறுவேளை வைக்க மாட்டேன், உன்னை கொல்றதை தவிர எனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை சித்திரவதைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதை விசாரித்து எனக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் மகாலட்சுமி. மாத்தூர் ஸ்டேஷனில் நான் 3 டைம் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டைம் ஜனவரி மாதம் கொடுத்தப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆர் போட்டும் நீ அப்போ போய் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் இந்த கேமரா வீடியோ ஆதாரம் இருக்கிறதுனால தானே நீ போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு கேமராவை உடைக்க அலக்குக்களி எடுத்து என்னை வெட்ட வர்றாப்புல. அதனால் எனக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்குமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.